தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டியிலேருந்து தனிவட்டி மட்டும் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய புக் சம்ஸு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்டதை மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து பார்த்துட்டு வர போகிறோம். மொத்தம் 20 மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த மாடலில் ஃபஸ்ட் மாடல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். தனி வட்டினா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தனி வட்டினா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா SI = PNR/100. ஓகேங்களா? PNR/100 இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ Pனா என்னென்னா பிரின்சிபல், அதாவது அசல். Pனா அசல். ஓகேங்களா? அசல் தொகையை வந்து பார்த்தோன்னா Pன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னன்னா என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், வருடங்களை என்னன்னு சொல்லுவோம். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்ன்னு சொல்லுவோம். அதாவது வட்டி. ஓகேங்களா? இது எப்படி கொடுத்துருப்பான்னா சதவீதத்தில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? சதவீதத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? டிவைடில் 100ன்னு போடும். ஓகேங்களா? அந்த 100 தான் இந்த 100. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போது இது வந்து வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா இந்த கொஷினில் கேட்டானா அமௌண்ட் = என்ன இதுனா பிரின்சிபல், அதாவது அசல் தொகையும் ப்ளஸ் வட்டி SI. ஓகேவா? தனி வட்டியில் அமௌண்ட்டு மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட் மொத்த தொகை அசலும் அதோடைய வட்டியும். கடைசியாக நம்ம அதானே கட்டுவோம். மொத்த தொகையை நம்ம எப்படி கட்டுவோம்? அசலும் வட்டியும் சேர்த்து கட்டுவோம் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தோன்னா கான்செப்ட். ஓகேங்களா? A = P + SI. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா நான் இது வருஷம் நம்ம எப்படி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு பார்க்கலாம். தனி வட்டி வந்து பார்த்தோன்னா இப்போது 1000 ரூபாய் நம்ம வந்து பார்த்தோன்னா அசல் நம்ம வாங்குறோன்னா இதுக்கு 10% வந்து பார்த்தோன்னா வட்டினா ஃபஸ்ட்டு வருஷத்தில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வருஷத்தில் 1000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா அசல், 10% வட்டி. ஃபஸ்ட்டு வருஷத்தில் எவ்வளோ நம்ம கட்டுவோம்னா வட்டி 100 ரூபாய் கட்டுவோம். ஓகேங்களா? இதே செகண்ட் வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம கட்டலைனாலும் செகண்ட் வருஷம் வந்து பார்த்தோன்னா அசல் வந்து பார்த்தோன்னா 1000 ரூபாய் தான். ஓகேங்களா? செகண்ட் வருஷம் வந்து பார்த்தோன்னா 1000 ரூபாய் தான். வட்டி வந்து பார்த்தோன்னா 10% எவ்வளோ? 100 ரூபாய். ஃபஸ்ட்டு வருஷம் கட்டாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 200 ரூபாய் சேர்த்து கட்டுறோம். ஓகேங்களா? வட்டி வந்து பார்த்தோன்னா 2வது வருஷத்துக்கு 200 ரூபாய் சேர்த்து கட்டுறோம். புரியுதுங்களா? அதாவது தனி வட்டி இல்லைன்னா வட்டி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயர் N = நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, N = நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பார்த்தோன்னா நம்ம வட்டி கட்டலை, 100 ரூபாய் வட்டி கட்டலைன்னு வச்சிங்களேன். 2வது வருஷம் வந்து பார்த்தோன்னா அசல் வந்து பார்த்தோன்னா மாறாது. ஓகேங்களா? அசல் வந்து பார்த்தோன்னா மாறாது. என்ன பண்ணுவோம்? வட்டி வந்து பார்த்தோன்னா இந்த அசல் தொகை எவ்வளவோ, ஃபஸ்ட் அசல் எவ்வளவோ அவ்வளோக்கு தான் வட்டி கட்டுவோம் 100 ரூபான்றது. ஓகேங்களா? அப்போது மொத்தமாக நம்ம வட்டி எவ்வளோ கட்டுவோம்? மொத்த தொகை எவ்வளோ? 1000 ரூபாய் ப்ளஸ் 1200 ரூபாய். ஓகேவா? 2 வருஷம் முடிவில் எவ்வளோ கட்டுவோம்? 1200 ரூபாய். 200 ரூபாய் வட்டி, 1000 ரூபாய் அசல். ஓகேங்களா? புரியுதுங்களா? மொத்த தொகை அதுதான் ஃபார்முலா P + SI. Pன்னா 1000 ரூபாய், மொத்த தொகை இது வட்டி எவ்வளோ? 200 ரூபாய். ஓகேவா? அப்போது 1000 ரூபாய் + 200 ரூபாய், 1200 ரூபாய். புரியுதுங்களா? அதாவது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிங்கன்னா வட்டி வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு மாறாது. அசல் வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு மாறாது தனி வட்டியில். அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் தனி வட்டியில் தெரிஞ்சுங்க. கூட்டு வட்டி வந்தோடனே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கூட்டு வட்டி வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் பேசிக்ஸ் போதும். ஓகேங்களா? பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இது மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் 10,000ஐ 2% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளில் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஃபார்முலாவில் அப்படியே எடுத்து தூக்கி போடுங்க. இவர் வந்து பார்த்தோன்னா வங்கி சேமிப்பில் இருந்து கணக்கில் இருந்து 10,000த்தை என்ன பண்ணுறாராம்? 2% தனி வட்டி விகிதத்தில் வாங்குறாராம். ஓகேவா? வட்டி விகிதம் எவ்வளோ? R = 2%. அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ?
10,000 ஓகே. அசல் வந்து பார்த்தோன்னா 10,000 முதலீடு செய்தார். 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எவ்வளோ தனி வட்டி கட்டுவாரு? அவர் வந்து பார்த்தோன்னா வட்டி எவ்வளோ கட்டுவாரு? அப்படின்ட்டு கேட்குறாங்க. எவ்வளோ வருஷம்? 4 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா? தனி வட்டி எவ்வளோ? எஸ்ஐ ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ அப்படியே ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேங்களா? பி வந்து பார்த்தோன்னா 10,000 இன்ட்டு என் வந்து பார்த்தோன்னா 4 இயர். இங்கே வந்து பார்த்தோன்னா 2% இருக்குது. பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா வெளியே எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? டிவைடில் 100ன்னு போடுறோம். இப்போது 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 100 இன்ட்டு 4 400 400 இன்ட்டு 2 800 ஓகேவா? அப்போது தனி வட்டி ஈக்குவல் டு 800 ஓகேங்களா? தனி வட்டி மட்டும் கேட்டிருக்கான். இதே மொத்த தொகை கேட்டிருந்தானா என்ன பண்ணியிருப்போம்? ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. அப்போ என்ன பண்ணியிருப்போம்? ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? 10,000. அப்போ 10,000 ப்ளஸ் 800. அப்போ என்ன எவ்வளோ கட்டியிருப்போம்? ஏ ஈக்குவல் டு 10,800 கட்டியிருப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அவன் வந்து பார்த்தோன்னா தனி வட்டி மட்டும் தான் கேட்டிருக்கான். இது வந்து பார்த்தோன்னா நான் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது செகண்ட் சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். செகண்ட் சம்மும் அதேமாரி தான். இப்போ அசல் வந்து பார்த்தோன்னா ரூபாய் 5,000க்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 5,000 தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. என் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். ஓகேவா? இப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ என்ன கேட்டிருக்கான்? தனி வட்டி தான் கேட்டிருக்கான். எஸ்ஐ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பியோடைய வேல்யூனா 5,000 இன்ட்டு என்னோடைய வேல்யூ 5, ஆருடைய வேல்யூ 10%. ஓகேவா? பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்? டிவைடில் 100. அதுதான் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. ஓகேங்களா? 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 50 இன்ட்டு 5 250 250 இன்ட்டு 10 என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு 2,500. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போது வட்டி மட்டுமே 2,500 ரூபாய். அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். 20,000க்கு 5% 5 ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாது? ஓகேங்களா? 20,000 வந்து பார்த்தோன்னா 20,000ன்றது அசல். ஓகேவா? பி ஈக்குவல் டு 20,000. ஆர் ஈக்குவல் டு 5%. என்ன பாருங்கள் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மந்த்து கொடுத்துருக்கான். அப்போது 3 மந்த்து. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா இயராக கன்வெர்ட் பண்ணோன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த்ஸ். 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த்து. நான் இது யூனிட் கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். அது டிவைடில் 12 போடணுமா, மல்டிபிள் 12 போடணுமான்ட்டு தெரியலனா என்ன பண்ணணும்? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே இது சின்ன நம்பர். இதில் சின்ன நம்பர் எது? 1 தான் சின்ன நம்பரு. பெரிய நம்பர் 12. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணணும்? மந்த்லேருந்து இயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இயரை விட மந்த்து சின்னது தானே, அது அப்படி கான்செப்ட் எடுக்கக்கூடாது. அந்த நம்பரை தான் பார்க்கணும். ஓகேங்களா? 1 இயர்ன்றது சின்ன நம்பர். ஓகேங்களா? 12 மந்த்துன்றது பெரிய நம்பர். ஓகேங்களா? அப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்றுறோம். ஓகேங்களா? ஒரு நம்பரை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஒரு நம்பரை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்போது 3/12ன்னு போடணும். அப்போ ஏன் டிவைட் பண்ணணும்னு புரியுதா? 12ன்றது சின்னது. பெருசு. இதிலிருந்து சின்ன நம்பரான 1ஆ மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போது 6/2ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 3ன்னு ஆகிடும். இது வந்து பார்த்தோன்னா சின்னதாக மாறிடும். அப்போ சின்னதாக மாற்ற டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தோன்னா இங்கே டிவைட் 12ன்னு போடுறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? இதை மட்டும் மைண்டில் ஏற்றிங்க. இதே வந்து பார்த்தோன்னா இயர்லேருந்து மந்த்தாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது சின்ன நம்பர்லேருந்து சின்ன நம்பரான 1லேருந்து பெரிய நம்பரான
12க்கு போகிறோம். சின்ன நம்பரான 1லேருந்து பெரிய நம்பரான 12க்கு போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மாற்றோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது மட்டும்தான் கான்செப்ட். இந்த டிவைடில் 12 போடுறதா இல்லை மல்டிப்ளைல 12 போடுறதுக்கான கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதில் தனி வட்டி தானே கேட்டிருக்கா, தனி வட்டி யாதுன்ட்டு. அப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேங்களா? 20,000 20,000ன்றது அசல், 5%ன்றது என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். n ஈக்குவல் டு என்ன 3/12. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைடில் என்ன பண்ணுவோம், அதுக்கு பதிலாக அந்த பர்சன்டேஜ் எடுக்க 100ன்னு போடும். ஓகேங்களா? இப்போது போட்டாச்சா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? இந்த 0க்கு 0 கேன்சல், இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3 4s are 12, 4 5s are 20, 50, 5 5s are 20. அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது 250 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். எஸ்ஐ ஈக்குவல் டு 250 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போது இந்த 4th கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா 16.2/3%. ஓகேங்களா? வீதம் கிடைக்கும் தனி வட்டி என்ன? இதில் பாருங்கள், n வந்து பார்த்தோன்னா மாதங்களில் கொடுத்துட்டான், ஆர் வந்து பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்கான், மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்கான். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 2 வேலை இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு எழுதிடலாமா? அசல் எவ்வளோ? 68,000. ஓகேவா? n ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான், 9 மந்த்து கொடுத்துட்டான். அப்புறம் ஆர் ஈக்குவல் டு 16 2/3%ன்னு கொடுத்துட்டான். இப்போது ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மந்த்லேருந்து இயராக மாற்றலாமா? 1 year ஈக்குவல் டு 12 month. 1 year ஈக்குவல் டு 12 month. நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக நம்ம மாற்றணும்னா டிவைட் பண்ணணும். அப்போது 9/12. ஓகேவா? அப்போது 3 3s are 9, 3 4s are 12, 3/4ன்றது ஆன்சர். ஓகேவா? n ஈக்குவல் டு 3/4ன்றது ஆன்சர். அடுத்தது மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றோன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 16ம் 3யும் மல்டிப்ளை பண்ணோம். 16 3s are என்னது 48. 48 + 2 என்னதுன்னா 50. ஓகேவா? 48 16 3s are இது மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? மிக்சட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, இந்த டிவைடில் இருக்கிற நம்பரும் இங்கே வெளியே இருக்கிற நம்பரும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 48 ப்ளஸ்ஸு மேலே இருக்கிற நம்பர் கூட ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 50/3. கீழே டிவைடில் என்ன இருக்குது 3. ஓகேவா? அது எழுதிக்கணும். இப்போது இதை வந்து பார்த்தோன்னா உள்ளே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவே கிடச்சிருக்கு. இப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. தனி வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போது அசல் வந்து பார்த்தோன்னா 68,000. n வந்து பார்த்தோன்னா 3/4. டிவைடில் 4 போட்டுக்கணும். ஓகேவா? இன்ட்டு 50/3. 50/3ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒன்றும் இல்லை, அதில் எப்படி இருக்குதோ அப்படியே எழுதுங்க. 50/3 என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்காக டிவைடில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், 100ன்னு போடுவோம் இல்லையா? அவ்வளோதான். இது நம்ம எழுதுறது வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுங்க. இந்த எழுதுகிற ஆர்டரெல்லாம் தப்பாக எழுதிடாதீங்க. ஓகேங்களா? டிவைடில் இருந்தால் டிவைடில் 3. ஓகேங்களா? இங்கே பர்சன்டேஜ் எடுக்க 100 போடும். அந்த 100 போட்டாச்சு. இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது 2 டேபிளில் அடிச்சா என்ன ஆகும், 340ன்னு வரும். மறுபடியும் 2 டேபிளில் அடித்தா 170 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அப்புறம் 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. 170 × 50. 170 × 50. இது என்ன ஆன்சர் வருது, 170 × 50 போட்டிங்கன்னா 8,500ன்னு ஆன்சர் வரும். 8,500ன்ட்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி. அடுத்தது இது பாருங்கள், இயரும் மந்த்தும் கலந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினு ஆண்டிற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ்ன்றவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாராம், 10,000 வைப்பு நிதியாக செலுத்துகிறார். ஓகேவா?
செலுத்துகிறாராம். அத்தொகை 2 ஆண்டுகளுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டி காண்க. அவர் வந்து பார்த்தோன்னா டெபாசிட் பண்ணுறாரு. எவ்வளோ 10,000 டெபாசிட் பண்ணுறாரு. அந்த பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வட்டியாம் 10% வட்டியாம். அவர் எத்தனை வருஷம் கழித்து அந்த இது பண்ணுறாருனா 2 இயர்ஸு 3 மந்த்து கழித்து அந்த தொகையை வந்து பார்த்தோன்னா பெறாராம். அவர் வட்டி எவ்வளோ பெறுவார் அப்படின்ட்டு ஆன்சராக கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது இதில் P = 10,000. P = 10,000. ஓகேவா? R = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%. N = 2 இயர்ஸு 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். ஓகேவா? இந்தமாரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தானா ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மந்த்தாக மாற்றுங்க. எல்லாத்தையும் மந்த்தாக மாற்றுங்க. 2 இயருக்கு எத்தனை மந்த்து 24 மந்த்து. 2 இயருக்கு 24 மந்த்து ப்ளஸ்ஸு கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மந்த்து. அப்போ எவ்வளோ 27 மந்த்து. இதை நம்ம இயராக மாற்றோன்னா என்ன சொல்லியிருக்கேன் 1 இயர் = 12 மந்த்து. ஓகேவா? 12 மந்த்து. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணோம் இந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா சின்னதாக மாற்ற போகிறோம். சின்னதாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் டிவைடில் 12ன்னு போடணும். டிவைடில் 12ன்னு போட்டிங்கன்னா 3 4s are 12, 9 3s are 27. ஓகேவா? அப்போது N = 9/4. N = என்னது வரும் 9/4. ஃப்ரெஷ் பேஜில் எழுதிக்கலாமா? இப்போது SI = PNR/100. இந்த ஃபார்முலாவில் போடலாம். P = 10,000 இன்ட்டு N = 9/4. ஓகேவா? இன்ட்டு R வந்து இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%. பர்சன்டேஜில் கொடுத்ததுனால டிவைடில் 100ன்னு போடுறோம். ஓகேவா? 2 0க்கு 2 0 கேன்சல். 2 2s are 4. இது 50 டைம்ஸு. மறுபடியும் 2 டேபிள் அடிச்சுன்னா 25 டைம்ஸு. 25 × 10 250. 250 × 9 9 5s are 45. 9 2s are 18 22. ஓகேவா? அப்போது 2215 தான் வட்டி. ஓகே 2215 தான் வட்டி. ஓகேங்களா? வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. தனி வட்டி அது எழுதியாச்சு. ஓகேங்களா? இதே தொகைன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம் அசலையும் வட்டியும் சேர்த்து கூட்டி எழுதியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது 6th கொஷின் பாருங்கள். 6th கொஷின் என்னென்னா நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. 6th கொஷின் ஒன்றும் இல்லை 6 மாதங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்குன்னு போட்டு 6th கொஷின் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சிலர் மட்டும்தான் ஹோம்ஒர்க் போகிறீங்க. ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு கொடுக்குறேன்னா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியணுன்றதுனால. ஓகேங்களா? நீங்கள் அதை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை சரி பாருங்கள். நீங்கள் சரி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்குறீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். மாடல் வந்து பார்த்தோன்னா 2 பாருங்கள். மாடல் 2 வந்து பார்த்தோன்னா என்னென்னா நாட்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். மாடல் 2 வந்து பார்த்தோன்னா நாட்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். 7th இது பாருங்கள். மாடல் 2 வந்து பார்த்தோன்னா என்ன பேஸ் பண்ணியிருக்கோம் நாட்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 7th கொஷின் இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட் கன்வர்ஷன் தான் இதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். நான் யூனிட் கன்வர்ஷன் நான் சொல்கிறேன்ல அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. டிவைடில் வேல்யூ போடணுமா இல்லை மல்டிப்ளைல அந்த வேல்யூ போடணுமான்னு. இதில் அசல் = 10,950. ஓகேங்களா? என்ன என்னன்னா நாட்களில் கொடுத்துருக்கான். நாட்கள் எவ்வளோ 42 நாள்கள். ஓகே 42 நாள்கள். R = 10%. ஓகேவா? இதை நாள்கள்லேருந்து இயராக மாற்றணும்னா 1 year = 365 days. 1 year = 365 days. ஓகேவா? இப்போது 65 நாட்கள். ஓகேவா? இப்போது இங்கே நாள்கள்னு இருக்கா இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் எப்படி இருக்குது பெருசாக இருக்குது. இயர்னு இருக்குதா இது நம்பர் வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டிவைட் பண்ண போகிறோம். புரியுதா கான்செப்ட்டு? அப்போ 42 / 365. ஓகே 42 / 365ன்னு போட்டுங்க. இந்த வேல்யூ அப்படியே PNR/100க்கு ஃபார்முலா போடலாமா? அசல் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்முலா = SI = அசல் எவ்வளோ 10,950 ரூபாய் இன்ட்டு 42 நம்பர் எவ்வளோ 42 / 365 இன்ட்டு ஆருடைய வேல்யூனா 10 /
100 ஓகேவா? புரியுதா? 10 அதில் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்காக டிவைடில் 100 போடணும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சா? இப்போது இதை வந்து பார்த்தோன்னா 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 7 5 சார் 35, 3 5 சார் 15 ஓகேவா? இது 2 5 சார் 10, அப்புறம் 1 5 சார் 5, 9 5 சார் 45, 219 ஓகேவா? அதுக்கு அடுத்தது 73 அப்படியே இது கூட கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் ஓகே. 73 இன்ட்டு 3 டைம்ஸ் 219 ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? 42 இன்ட்டு 3 மட்டும் தான் இருக்குது. 3 2 சார் 6, 4 3 சார் 12 ஓகேவா? அப்படின்னா வட்டி எவ்வளோனா 126. எஸ்ஐ ஈக்குவல் டு 126 தான் ஆன்சர் ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நாட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த யூனிட் கன்வர்ஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த நாட்கள் பொறுத்தவரை 73 இந்த பாருங்க, நாட்கள் பொறுத்தவரை 73, 146. இது அப்படியே 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 146. 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? 219 வரும் ஓகேங்களா? இந்த நம்பர் தான் மோஸ்ட்லி கொடுப்பான். இன்டெரக்டாக கொடுக்கணுன்னாலும் இந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுப்பான் ஓகேங்களா? 73யை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 73யை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் அந்தமாரி கொடுக்குறான்னா அப்போ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். 73 அப்புறம் ஆட் பண்ணான்னா வருது 12, 7 8 9, 292. அதுக்கப்புறம் 73 ஆட் பண்ணால் அந்த 365 அப்படின்ட்டு வரும் ஓகேவா? 73 ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 3 ஓகேவா? 365. இந்த 5 நம்பரும் 73 டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 73 டேபிளால் அது ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்பர் டேரெக்டாக கொடுத்துட்டான் 42ன்றது. இன்டெரக்டாக கேட்டானா அந்த 73 பேஸ் பண்ணி தான் கொடுப்பான். 73யோடைய மடங்குகளை தான் கொஷினில் கொடுப்பான். ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 900க்கு 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான் ஓகேங்களா? அதாவது அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 900. அசல் வந்து பார்த்தோன்னா 900. அப்புறம் இதோடைய ஆர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 8%. ஆர் வந்து பார்த்தோன்னா 8%. ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைக் யாருமே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேங்களா? அதுக்கடுத்தது நாட்கள் எண்ணெய் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 73 நாட்கள் ஓகேவா? 73 நாட்கள். இப்போது நாட்களை நான் இயராக மாற்றத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 இயர் ஈக்குவல் டு 365 டேஸ் ஓகே. 365 டேஸ்ன்னு பார்த்துருக்கோம். இப்போது நாட்கள் பெரிய நம்பர்ன்றது எது? 365ன்றது பெரிய நம்பர், 1ன்றது சின்ன நம்பர். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்ற போகிறோம். சின்ன நம்பருக்கான யூனிட் கன்வர்ஷனான இயராக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைடில் அந்த வேல்யூ எழுதுகிறோம். 73 டிவைட் 365 ஓகே. 73 டிவைட் 365 அப்படி போட்டிங்கன்னா இது 5 டைம்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 1/5 ஓகே. n ஈக்குவல் டு 1/5. அப்போது எஸ்ஐயில் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா PNR/100 PNR/100. பியோட வேல்யூனா 900 இன்ட்டு 8%. பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் கிடையாது. இங்கே என்ன வரும்? இயர் வரும் இல்லையா? இயர் 1 டிவைடில் 5 ஓகே. என்னோடைய வேல்யூனா 1/5வா? மேலே 1ன்னு இருக்குது, கீழே 5 ஓகேவா? அதுக்கடுத்தது 8 பர்சன்டேஜ் எடுக்க என்ன பண்ணுவோம்? டிவைடில் 100. அந்த டிவைடில் இருக்கிற 100 தான் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 9 8 சார் என்னது? 72. 9 8 சார் 72 டிவைட் 5. 72 டிவைட் 5 ஓகேங்களா? இப்போது இது டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் வேல்யூவாக போகும். அப்படி இல்லைனா மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஆன்சர் கீழே மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தா அது மிக்சட் ஃப்ராக்ஷனை எழுதுங்க. அப்படி இல்லைனா பாயிண்ட் வேல்யூவாக கொடுத்துருந்தா பாயிண்ட் வேல்யூவாக போடுங்க ஓகேவா? 5 1s are 5 ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும். அப்போ 22 மாறிடுமா? அப்போ 5 4s are 20 ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் வேல்யூ இல்லை, பாயிண்ட் வச்சுங்க. ரிமைனிங் 2ன்னு மீறுது, 20 ஆகுமா? 5 4s are 20. 14.4ன்றது தான் ஆன்சர். 14.4ன்றது தான் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? டிவைட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த வேல்யூவெல்லாம் டக்குன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக வரும் ஓகேவா? இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? 73
146, 219 இந்த மாரி எல்லாம் கான்செப்ட் அது இந்த சம்மில் பயன்படுத்திங்க பாருங்க. இன்டைரக்டாக கொடுத்துருக்கான் பாருங்க. ரூபாய் 1200க்கு 9% வருட வட்டி விகிதம் 21 மே 1999 இல் இருந்து 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்றும் இல்லை, அசல் வந்து பார்த்தோன்னா 1200. அசல் வந்து பார்த்தோன்னா 1200. எண்ணு வந்து ஆறு வந்து பார்த்தோன்னா 9% தான். எண்ணுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்க. 21 மே 1999 இருந்து 2 ஆகஸ்ட் 1999. ஓகேவா? இந்த சம்மோடைய கான்செப்ட் பாருங்க. இப்போ மே மாசத்துக்கு இந்த 1999 ஓகே, மே மாதம் வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 31 நாள் இருக்கும் மே மாதம். அதுக்கு அடுத்தது அடுத்தது என்னது ஜூன் மாதம் வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள் இருக்கும்? 30 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள் இருக்கும்? 31 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட். ஓகேவா? கொஸ்டினில் ஆகஸ்ட் வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் வந்து பார்த்தோன்னா எத்தனை மாதம்? 31 நாள். ஆகஸ்ட் மாதம் 31 நாள் இருக்கும். ஓகேங்களா? இப்போது மே மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மே மாதம் எத்தனாவது நாள்? 21வது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 21வது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 21வது நாள் அப்புறம் ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்குது? 21வது நாள்லேருந்து 10 நாள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 30 அப்படியே கூட்டிங்க, இந்த 31 அப்படியே கூட்டிங்க. ஆகஸ்ட்டில் எத்தனை நாள்? 2 நாள். மொதல் 2 நாள் மட்டும் தான் கனெக்ட் பண்ணோம். மொதல் 2 நாள் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டா என்ன வருது? 73. டோட்டலாக போட்டிங்கன்னா என்ன வருது? 73ன்னு ஆன்சர் வருது. ஓகேங்களா? இப்போது இந்தமாரி இந்த டேஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கூட்டுறதுல ஒரு தப்பு பண்ணீங்க. டேஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கூட்டுறதுல ஒரு தப்பு பண்ணீங்க. என்ன தப்பு பண்ணீங்கன்னா, இதுலேயும் இந்த 2 கூட்டிப்பீங்க. இந்த 21 இருக்கு இல்லையா? 21லேருந்து கால்குலேட் பண்ணீங்க. 21 அப்போ என்ன ஆகும்னா இது 11ஆ மாறிடும். இது 2 மாறிடும். அப்போ என்ன வரும்னா 74ன்னு தப்பாக மிஸ்டேக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்தமாரி டேஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே கூட்டலைன்னா இங்கே கூட்டிடணும் அந்த நாளை. இப்போது 21 வந்து பார்த்தோன்னா 21லேருந்தே கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இங்கே 11ன்னு வரும். அப்போ 11 நீங்கள் கூட்டினீங்கன்னா இங்கே என்ன பண்ணும்? 1ஆம் தேதி வரைக்கும் தான் கூட்டணும். ஓகேங்களா? 2ஆம் தேதி கூட்டக்கூடாது. ஓகேங்களா? அந்த நாள் எது கொடுத்துருக்கானோ அதை கூட்டக்கூடாது. ஓகேவா? இங்கே முன்னாடியே கூட்டிட்டிங்கன்னா அந்த நாளை கொடுத்துருக்க நாளை முன்னாடியே கூட்டிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்க நாளை கூட்டக்கூடாது. அப்படி இல்லை இங்கே முன்னாடியே கூட்டல அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா கூட்டணும். ஓகேவா? நம்மளுடைய வயது கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுதான் கான்செப்ட். நிறைய பேருக்கு ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கே தெரியாது. ஏஜ் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம பிறந்த வருஷத்தை விட்டுடணும். பிறந்த வருஷத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது எல்லா வருஷத்தையும் கூட்டணும். ஓகே, ப்ரெசென்ட்டில் இருக்கிற வரைக்கும். ஓகே, அப்படி கூட்டணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கிற வருஷத்தை விட்டுடணும். ப்ரெசென்ட்டில் நம்ம எந்த வருஷம் 2025ல இருக்கோமோ அந்த வருஷத்தை விட்டுட்டு எல்லா வருஷத்தையும் கூட்டிகிட்டே வரணும். ஓகே, அப்படி கூட்டினா ஆன்சர் வரும். அதுதான் கான்செப்ட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது என்ன வேல்யூ கிடைக்குது? 73ன்னு கிடைக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 73 மைண்டில் நிப்பாட்டிக்குங்க அந்த நம்பர் அப்படின்ட்டு. 73ன்னு வரும். அப்படி இல்லைனா 146 இதோடைய மல்டிப்ளான 146ன்னு வரும். அப்படி இல்லைனா அதுக்கடுத்த மடங்குன்னா 219. ஓகே, இந்தமாரி மடங்குகளாக தான் இது ஆன்சராக வரும். இப்போது P = 1200. P = 1200. அதுக்கடுத்தது R = 9%. நம்ம N = என்ன பார்த்தோம்? 73 நாட்களாக பார்த்தோம். நாட்கள்லேருந்து இதுவாக மாற்றத்துக்குன்னா 365 டிவைடில் போடணும். ஏன்னா 1 இயர் = 365 டேஸ். நாட்கள். ஓகேவா? இந்த பெரிய நம்பராக இருக்குது, சின்ன நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடில் 365. அப்போ இது அடிச்சிங்கன்னா N = 1/5. இப்போ அப்படியே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1200 இன்ட்டு SI = 1200 இன்ட்டு என்னுடைய வேல்யூனா 1 டிவைடில் 5. ஆரோடைய வேல்யூ 9 டிவைடில் ஃபார்முலாவில் 100 இருக்குது. அந்த ஃபார்முலாவில் ஏன் 100 வந்துச்சுன்னு பார்த்தோம். ஓகே, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சலு. இப்போது 9 2s are 18, 9 1s are 9. அப்போது இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா 12,000 கொடுத்துருக்கான். ஓகேவா? நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜீரோ விட்டுட்டேன். ஓகேங்களா? அப்போ SI = 12,000 இன்ட்டு
என்னோடைய வேல்யூ என்ன 1 டிவைடில் 5 ஓகே போட்டாச்சு. ஆருடைய வேல்யூ 9 டிவைடில் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100 போட்டாச்சு. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 5 2s are 10, 5 4s are 20, 24 into 9, 24 into 9 போட்டிங்கன்னா 216ன்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? அந்த இடத்துல நான் 12,000க்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், ஒரு ஜீரோ விட்டுட்டேன். அதனால் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தப்பாக வந்துச்சு. ஓகேவா? இப்போது அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 10க்கு 4 மாதங்கள், 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி விகிதப்படி தனி வட்டி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா ஓகே, மாதம் வந்து பார்த்தோன்னா ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டியானது என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு 2 சேஞ்சஸ் இருக்குது இந்த கொஸ்டினில். ஒன்றும் இல்லை, பி அசல் வந்து பார்த்தோன்னா 10 ரூபாய் ஓகேவா, மாதங்கள் 4 மாதங்கள்னு கொடுத்துட்டான். n = 4 மாதங்கள் 4 மந்த்து ஓகே, மந்த்துன்னு கொடுத்துட்டான். இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிட் கன்வர்ஷன் செய்வோம். ஓகேங்களா? மந்த்திலிருந்து இயராக மாற்றுவோம். அது வந்து பார்த்தோன்னா இங்கே மாதங்கள் கொடுத்துட்டு ஆண்டு வட்டி அப்படின்ட்டு கேட்டிருந்தா அந்தமாரி மாற்றுவோம். வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்குன்னு கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துருந்தா நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், இயருக்கு மாற்றுவோம். ஆனால் வட்டி விகிதம் எப்படி கொடுத்துட்டான், மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி விகிதம். மாதம் வந்து பார்த்தோன்னா ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி விகிதம். ஓகே, அப்போது மந்த்லி தான் வட்டி இது பண்ணுறான். மந்த்லி எவ்வளோ வட்டி இது பண்ணுறான், 3 பைசா. ஓகே, ஃபஸ்ட்டு 3 பைசான்னு கொடுத்துறான். இது பர்சன்டேஜில் கொடுக்கல, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கொஸ்டினில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் 4 மாதங்கள் கொடுத்துறான். 4 மாதங்கள், அப்போது n = 4 மந்த் போட்டாச்சு. ஆண்டுக்கு வட்டி விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தா தான் இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே ஆண்டு வட்டின்னு கேட்கல. என்ன கொடுத்துறான், மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி விகிதப்படி தனி வட்டியானது என்னன்னு கேட்டுறான். அப்போ என்ன பண்ணுறான், வட்டி இதுவும் மாதத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறான். மாதத்துக்கு எவ்வளோ, 3 பைசா. ஓகேங்களா? அப்போ n வந்து பார்த்தோன்னா நம்ம கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 6 தான் வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடும், பர்சன்டேஜில் போடும் இல்லையா, இதுக்கேற்றபடி நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? 1 rupees ஓகேவா, ரூபாய்க்குன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ ரூபாய்க்காக தான் நம்ம மாற்றணும். ஒரு ரூபாய் = 100 பைசா. ஒரு ரூபாய் = 100 பைசா. ஓகேவா? இப்போது பைசாவோட யூனிட் என்ன இருக்குது, பக்கத்தில் 100ன்னு இருக்குது, பெரிய நம்பர். அது ரூபாய்க்கு என்ன யூனிட் இருக்குது, சின்ன வேல்யூவான 1ன்னு இருக்குது. இப்போது பைசாவிலேருந்து ரூபாயாக மாற்ற போகிறோம். பெரிய வேல்யூ 100லேருந்து 1ஆக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், டிவைடில் 100. ஓகே, ஒரு பெரிய நம்பர் இருக்குது, ஒரு 1000ன்ற ஒரு பெரிய நம்பர் இருக்குது, அதை சின்ன நம்பராக மாற்றணும்னா டிவைடில் 100ன்னு போட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், 10 சின்ன நம்பராக மாறிடும். இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், 3/100 இப்படி போட்டிங்கன்னா இது என்ன ஆகிடும், ரூபாயாக மாறிடும். நம்மளுக்கு ரூபாயா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா உள்ள ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், பர்சன்டேஜை தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒரு நார்மல் வேல்யூவை பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளேயில் 100ன்னு போடுவோம். இதே பர்சன்டேஜ் வேல்யூவை நார்மல் வேல்யூவாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், டிவைடில் 100ன்னு போடுவோம். இதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன் இல்லையா, டிவைடில் 100. அதுதான் கான்செப்ட். பர்சன்டேஜை பார்த்துட்டு வந்துட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள். பர்சன்டேஜ் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை மாடல் வைஸ் தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். புரியுதா எங்களுக்கு ஏன் இன்ட்டு 100 போடுறோம், ஒரு நார்மல் வேல்யூவை பர்சன்டேஜாக மாற்றோம்னா மல்டிப்ளேயில் 100 போடணும். ஓகேவா? 100 கேன்சல். அப்போ R = 3%. புரியுதா? இப்போ இந்த வேல்யூவெல்லாம் எடுத்து எழுதலாம். P = 10, N = 4 மந்த்து. இப்போ லாஸ்ட்டாக R என்ன கண்டுபிடிச்சோம், 3%ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். PS = PNR/100. ஓகேவா? பியோட வேல்யூனா 10, n வந்து பார்த்தோன்னா 4 மந்த்து. நம்ம எப்போவுமே இந்த மந்த்தை வந்து பார்த்தோன்னா உடைப்போம். ஆனால் இங்கே இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா அந்த மந்த்தை உடைக்கக்கூடாது. ஏன் உடைக்கக்கூடாதுன்னா, வட்டியும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், மந்த்லியாக தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஆண்டுக்கு வட்டி அப்படின்னு கொடுத்துருந்தா தான் அதை வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்குன்னு மாற்றுவோம். மாதத்துக்கு வட்டின்னு தான் கேட்டிருக்கான். அப்போ அந்த மாதத்தை அப்படியே போட்டாச்சு, 3 அப்படியே போட்டாச்சு, டிவைடில் 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல்,
2 டேபிளில் போட்டிங்கன்னா 5 டைம்ஸு, இது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 டைம்ஸு, 3 2s are 6, 6/5. இப்போ 5th டேபிளில் இருந்துச்சுன்னா 1 டைம்ஸு, இப்போ எவ்வளோ ரிமைனிங் 1ன்னு இருக்கும். இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்தாச்சு. 5 2s are 10, 5 2s are 10. அப்போது 1.2ன்றது தான் ஆன்சர். 1.2ன்றது தான் ஆன்சர். 1.20. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சம் மட்டும் கொஞ்சம் குழம்பாதீங்க. ஓகேங்களா? இந்த சம்மில் குழம்பிடாதீங்க. புரியலனா திருப்பி பாருங்கள். அப்பயும் புரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தோன்னா பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தோன்னா முடியுது. இந்த மாடலும் முடியுது. பார்ட் 2 வீடியோவில் மாடல் 3 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்குங்க. ஓகேங்களா? கண்டினியூ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.